ஜெய் சாயிராம். நம்மை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மதிப்பு கொடுக்கவே வேண்டாம். சில சமயம் சிலவற்றை அப்படியே விட்டுவிடலாம். அதுதான் நன்மையும் கூட. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் இன்று இரவோடு முடியப் போகிறது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடியப் போகிறது. நான் முடித்து வைப்பேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எட்டி பிடிக்கும் தூரத்தில் இல்லை என்றாலும் கூட உன்னுடைய முயற்சியால் அனைத்தையும் எட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தாலே போதும், அந்த எண்ணம் உன்னிடத்தில் இருந்தாலே போதும், அனைத்தும் சாத்தியமாகும் உனக்கு சாதகமாகவே. ஆம் என் குழந்தையே, மலர்வதும் உதிர்வதும் மலர்களின் இயல்பு. அதே போலத்தான் விழுவதும் எழுவதும் மனிதனின் இயல்பு என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. விழுந்தாலும் எழுந்து வீர நடை போடுவதே வெற்றியின் மிக பிரம்மாண்டமாக வெற்றியாகவே இருக்கும். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும் என் பிள்ளையே. அதை மீண்டும் பெற்றுவிட முடியும். ஆனால் நீ தவறவிட்ட ஒன்றை திரும்ப பெறவே முடியாது என் பிள்ளையே. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, இழந்தால் மீண்டும் பெற்றுவிடவே முடியாது. நீ எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளையே. ஆனால் சென்று கொண்டிருப்பதை, நடந்து கொண்டிருப்பதை மட்டும் எப்பொழுதுமே நிறுத்திவிடாமல் இரு. சென்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி உன்னை ஆட்கொள்ளும் என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத் தொகைதான் வெற்றி என் பிள்ளையே. அத்தனை முயற்சிகளுக்கும் கூட்டுத் தொகைதான் வெற்றி என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்வை வளமாக மாற்ற வேறு யாரையோ தேடி தேடி கொண்டிருக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்வை வளமாக மாற்ற யாராலும் எவராலுமே முடியாது. உன் ஒருவரை தவிர, உன்னை தவிர உன் வாழ்வை வளமாக மாற்ற எவராலும் முடியாது என் பிள்ளையே. உனக்குள் மறைந்திருக்கும் அற்புதமான சக்திகளையும் திறமைகளையும் உணர்ந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு உன் மீது நீயே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். அப்படி நீ நம்பிக்கை வைத்தால் இந்த உலகில் உன்னை விட சக்தி வாய்ந்தவர், சக்தி உயர்ந்தவர் யாருமே இல்லை என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வாய். புரிந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். உன்னுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் புதியதாய் மலரும் என் பிள்ளையே. புதியதாய் மலரும். நான் கூறுவதை நன்றாக புரிந்து கொள். மனதை நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் இருந்தாலே போதும். தேவையில்லாத வருத்தமோ வேதனையோ உனக்கு வரவே வராது. என்னிடம் வந்து கண்ணீர் சிந்த வேண்டிய கவலையும் உனக்கு எழவே இயலாது. சாயப்பா உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் தான் உனக்காக இங்கு இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு உறுதி அளித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் சில சமயம் அதை ஏற்க மறுக்கிறது. பல சமயம் நீ நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய். அந்த நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். அந்த நம்பிக்கையோடு இருந்தால் தற்போது உன் வாழ்வில் நடக்கும் பல சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து வாழ்வில் எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்ற எண்ணம் உன் மனதில் எழும். நீ என்னிடம் வேண்டியதை விட, நீ என்னிடம் கேட்டதை விட நான் உனக்கு தரவிருக்கும் அந்த சந்தோஷமான வாழ்வு மிக மிக பொக்கிஷமானது குழந்தையே.
பொறுமையாக இரு. நீ கேட்பது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்றில்லை. நீ கேட்காததும் மிக சிறப்பாக உனக்கு அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. பொறுமையோடு இரு. அனைத்தையும் உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று நீ கேட்பதுதான் எனக்கு புரியவே இல்லை குழந்தையே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை வீழ்த்த யார் வருவார்கள்? நான் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே என்று வேதனைப்படாதே. இன்று தோற்றால் என்றாவது ஒரு நாள் வெற்றி உன்னை வந்து சேரும். வெற்றி அடைந்தே தீருவாய் என்ற நல்ல எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த வெற்றியே உன்னை வந்து சேரும். மனதில் நம்பிக்கையை வைத்து மட்டும் செயல்பட்டு கொண்டே இரு. நீ கண்ட கனவு எல்லாம் நினைவாகும் நேரம் வெகு தொலைவில் இல்லை, வெகு நேரத்திலும் இல்லை. எல்லாம் கூடிய விரைவில் உனக்கான காலமாக மாறும். உனக்கு ஏற்ற வசந்தமான காலமாகவே மாறும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இந்த வாழ்வை வாழ்வதே வீண். இனி வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ணம் எப்பொழுது உன் மனதில் எழுகிறதோ அந்த நொடி இறைவன் இருக்கிறார் என்ற எண்ணத்தை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். அந்த நல்ல எண்ணமே உன்னை மென்மேலும் வெற்றியடைய வைக்கும். வாழ்வதற்கான வாய்ப்பை உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி இருந்து பார், அந்த இறைவனே உன்னை வழி நடத்தி செல்வார். மனம் தழும்பாமல் இரு, வேதனைப்படாமல் இரு, பொறுமையாக இரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமான நல்ல பதிலை, நல்ல பலனை அடைந்தே தீருவாய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நடக்கப் போவதும் எல்லாம் நன்மைக்கே. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது, நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. கூடிய விரைவில் எல்லா சுகநலமும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு, என்னுடைய ஆசிர்வாதத்தோடு மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலையும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உனக்காகத்தான் நான் இருக்கிறேனே. எதற்காக வருந்துகிறாய்? ஒரு இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டால், ஆம், நிராகரிக்கப்பட்டால் மனவேதனை என்பது சரிதான். நாம் நிராகரிக்கப்பட்டு விட்டோமே என்று வேதனையோடு இருந்தால் அந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை நல்லபடியாக பார்க்க போகிறார்களா? கிடையவே கிடையாது. நடந்தது நடந்ததுதான். அதை மாற்றவே முடியாது. நீ அவமானப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ, அந்த இடத்தில் அவமானத்துக்கு ஆளாக்கப்பட்டாலோ எல்லாம் முடிந்துவிட்டது. நடந்தது நன்மைக்காகத்தான் நடந்திருக்கிறது. இனி அந்த அவமானம் நடைபெறாதவாறு நாம் எப்படி நம் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை தான் உன் மனதில் இருக்க வேண்டுமே தவிர, தேவையில்லாமல் வேதனைப்பட்டு விட்டோமே, அவமானப்பட்டு விட்டோமே, நம் வாழ்வை நாமே கெடுத்து கொண்டு விட்டோமே, இனி இந்த வாழ்வை எதற்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழவே வேண்டாம். எழவும் கூடாது. இதுதான் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் அறிவுரை. அப்பாவின் அறிவுரைப்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படித்தான் நீயும் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் சில சமயம் உன் மன சஞ்சலத்தினால், போராட்டத்தாலும் உன் வழியை எதிர்கொள்ள முடியாமல் தயங்கி நிற்கிறாய். தயங்காதே என் பிள்ளையே. வீர நடை போட்டு சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக நீ அடையும் வரை உன் போராட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாதே. உனக்கு துணையாக, பக்க பலமாக என்றென்றைக்கும் உன் சாயப்பா நான் உனக்கு வழித்துணையாக வருவேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இனி கஷ்ட நிலைமையெல்லாம் உன்னை விட்டு விலகி சந்தோஷ வாழ்வு உன்னை நெருங்கப் போகிறது. நீ இது நாள் வரை பட்ட கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு நீங்கத்தான் போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்து இருப்பதற்காக நான் கூறுவதை சற்று கவனமாக கவனி. நீ எதிர்பாராத ஒரு விஷயத்தில் அடுத்தடுத்து உனக்கான மாற்றங்களை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன்.
நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. நீ இன்பம் என்று நினைப்பது எதுவுமே இன்பமில்லை என் குழந்தையே. அதேபோல் நீ துன்பம் என்று நினைப்பது எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை. சம்சாரம் என்னும் பாலைவனத்தில் நடக்கும் பொழுது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறிய சோலைதான் அந்த இன்பம். துன்பமும் அப்படியே தான். தற்காலிகமாக உன் வாழ்க்கையே கொடுமைப்படுத்துவது போலத்தான் உன் கண்களுக்கு தெரியும். அப்படிதான் இருக்கும். ஆனால் அதுவும் நிரந்தரமே இல்லைதானே. இன்பமோ துன்பமோ அவரவர் மனோபாவத்தை பொறுத்த விஷயம்தான். பசியாக இருக்கும் பொழுது ருசியாகத்தான் சாப்பிட வேண்டும் என்றில்லை. பசிக்காக எதை சாப்பிட்டால் என்ன என்று இருக்கலாம். அதே போல உடலை மறைப்பதற்கு நன்றாக அழகான துணிமணிகளை உடுத்துக்கத்தான் வேண்டும் என்றில்லாமல் உடலை மறைப்பதற்கான துணி இருந்தாலே போதும் என்று இருப்பதுதான் நல்லது. அதற்கு ஏற்றால் போல் உன் மனதை பக்குவப்படுத்து. சுகமோ துக்கமோ எது வந்தாலும் எதுவுமே நிரந்தரமல்ல. எது வந்தாலும் போய்தான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். இரண்டையுமே சரிசமமாக வைக்க கற்றுக்கொள். இன்பமோ துன்பமோ இரண்டுமே சரிசமமானதுதான். ஏற்றமானதும் கிடையாது, இறுக்கமானதும் கிடையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் தாக்கத்தினால் இன்பமும் துன்பமும் ஒருவர் வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்குமே தவிர யாரிடமும் நிலையாக அது இருந்துவிடவும் முடியாது. இருக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். எதற்குமே கலங்காதே. எங்கும் எதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இதுதான் முடிவு, இதுதான் முடிவு என்று நீ சொன்னால் அதுதான் துவக்கம் என்று நான் அனைத்தையும் சுபமாக ஆரம்பிப்பேன் குழந்தையே. எனவே எதையும் நீயாக முடிவெடுத்து விடாதே. இதுதான் முடிவு, இதுதான் வாழ்வு, இப்படித்தான் வாழ்வு இருக்கும் என்று நீயே தவறாக முடிவெடுத்துவிட்டு நீயும் வருந்திக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்துக்கு ஆளாக்காதே. உன்னை மீறி ஒருவன் இருக்கிறேன், உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. இனி உன் வாழ்வு அந்த மின்னலைப் போல மிக பிரகாசமாக கோலாகலமாக நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது. எல்லா கதவும் தட்டின உடனே திறந்து விடாது. அப்படி தட்டியும் கதவு திறக்கவில்லை என்றால் தள்ளிப்பார். அப்படியும் உனக்கான கதவு திறக்கவில்லை என்றால் கதவை இழுத்துப்பார், முட்டி மோதிப்பார். கண்டிப்பாக கதவு திறந்துதானே ஆக வேண்டும். உன்னை இழந்து விடலாம் என்று யார் உன்னை நினைக்கிறார்களோ அவர்களை இழந்து விடுவதை விட அவர்கள் நினைவுகளை இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனைதான் உன் மனதில் அதிகமாகவே வருகிறது. உன்னையே இழக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்துவிட்ட பின் நீ ஏன் அவர்கள் நினைவை கூட இழக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? மனதை சரிசமமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் ஒரு நாள் அது சென்றுதான் ஆக வேண்டும். எது கிடைத்தாலும் மற்றொரு நாள் அது மற்றவர்களுக்கு கிடைத்துதான் ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாமல் அதிகமாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. மனதை வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டே இருக்காதே. உன் கஷ்டத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே. உனக்குதான் உன் அப்பா இருக்கிறேனே. உன் மன பாரத்தை எல்லாம் என் காலடியில் கொட்டிவிடு. அனைத்திற்குமான தீர்வோடு உன் சாயப்பா உன்னை நோக்கி வருவேன். சர்வ நிச்சயமாக உன்னிடம் நான் அந்த தீர்ப்பை தருவேன். தைரியமாக இரு. முன்னேறும் பொழுது உன்னுடைய காதுகளை தீர்க்கமாக மூடிக்கொள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. அதுவே வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும்.
நம்பிக்கை என்ற சொல்லே போதும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நமது வசமாக்கி கொள்ளலாம். அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு. நாட்கள் நகர நகர, நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயம் குறைந்த பாடில்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்னதான் உனக்கு நல்ல வாக்குகளையும் அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருந்தாலும், அதை தினமும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாலும், உன் மனம் மட்டும் ஒரு இடத்தில் இருப்பதே இல்லை. பிரச்சனைகளும் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி சுழலிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா?
இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம், உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்ம வினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான், அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்ம வினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும், உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும். எனவே எதை நினைத்தும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் போராட்டம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. என்னை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் செலுத்தவே உன் அப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன்னை வெற்றியடைய செய்வேன். நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம்.